இறையச்சத்தோடு அல்லாவிடம் ஏக இறைவனிடம் வேண்டும். அல்லாஹ் இந்த மண்ணை பிடித்திருக்கிற இந்த அநீதி இந்த தீமை ஒழிய வேண்டும். என்ன செய்யலாம்னு கேட்டு அல்லாவே சொல்றார். அல்லாவே உனக்கு உணர்த்துவார். போடா விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போடுறாங்க. ஏன் அல்லாவால் அனுப்பப்பட்ட இறைதூதர் சல் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொல்றாங்க? ஊழல் லஞ்சம் பெருமவனி மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக. என்ன இஸ்லாமிய சொந்தங்கள், ஊழல் லஞ்சம் பெறுவீர்கள் என்று உங்கள் மகன் சொல்ல, ஆனால் ஊழல் லஞ்சம் பெறுபவனிற்கு வாக்கு செலுத்தீர்கள், உங்கள் மீதும் அந்த சாபம் உண்டாக கூடாது என்பதற்காக சொல்கிறேன். தயவு செய்து இவர்களுக்கு வாக்கு செலுத்துவதை கொஞ்சம் மாற்று. ஒரு மகத்தான பணியை காலம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. 60 ஆண்டுகளாக ஏமாந்தது வந்தாங்க. 25 ஆண்டுகள் ஐயா கருணாநிதி ஆட்சியிலே வாழ்ந்துவிட்டீர்கள். 20 ஆண்டுகள் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலே வாழ்ந்துவிட்டீர்கள். 4.5 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி ஆட்சியிலே வாழ்ந்து விட்டீர்கள். 5 ஆண்டுகள் ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலே வாழ்ந்து முடித்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் மகனின் ஆட்சியிலே வாழ்ந்து பாருங்கள். நான் சொல்றேன் எல்லா இறையாற்றல் மீதும் ஆணையிட்டு சொல்றேன். எல்லாவற்றுக்கும் மேலான இயற்கையின் மீது ஆணையிட்டு சொல்றேன். தலை சிறந்த நாடாக என் நாட்டை நான் மாற்றி படைக்கிறேன். சிங்கப்பூரை ஒரு தலை சிறந்த நாடாக மாற்றி படைத்த லீ குவான் யூ வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி ஆளுகிற போது அன்டச்சபிலிட்டி சிட்டிஸா இருந்த மலேசியா சிங்கப்பூர் 10 ஆண்டுகளில் ஜாய்புல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியாவாக மாறியதற்கு காரணம் அசாத்திய கனவை கொண்ட மகத்தான மகன் லீ குவான் யூ. அவன் சொல்கிறான், only 10 years என்ற குழு இந்த நாட்டை உலகின் தலை சிறந்த நாடாக மாற்றுகிறேன். 1000 ஆண்டுகள் கழித்தும் உலக நாடுகள் என் நாட்டை புகழ்ந்து பேசுகிற உலக தரத்தில் கொண்டு வைக்கிறேன் என்று 10 years 10 ஆண்டுகளால் லீ குவான் யூ உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்க முடியும் என்றால் உன் மகன் சீமானால் முடியாதா? இன்னும் ஆழ்ந்து சிங்கப்பூரில் எந்த வளமும் இல்லை, கடலை தவிர. எனக்கு என்ன வளம் இல்லை? அறிவாற்றலா, மனித உடலாற்றலா? கடல் இல்லையா? காடு இல்லையா? நிலம் இல்லையா? கரும்பு இல்லையா? வாழை இல்லையா? பனை இல்லையா? தென்னை இல்லையா? மாடு இல்லையா? எருமை இல்லையா? ஆடு இல்லையா? கோழி இல்லையா? என்ன வளம் இல்லை? ஏன் வறுமை? ஏன் ஏழ்மை? எதனால் இந்த இலவசத்துக்கு கையேந்திர அடிநிலை? உலகத்தின் தலை சிறந்த நாடு கல்வியிலே எது? பின்லாந்து. 2வது இடத்தில் இருப்பது இது உலகிலே தரவரிசையிலே தென்கொரியா. 3வது இடத்தில் இருப்பது இது சிங்கப்பூர். ஒரு சின்ன நாடு, தூத்துக்குடி மாவட்டம் அளவுதான் சிங்கப்பூர் இருக்கும். அவ்வளவுதான் நிலப்பரப்பு, கடல் மட்டும்தான். ஆனால் அவனால் கல்வித்தரத்திலே 3வது இடத்தில் எப்படி இருக்க முடியும்? முதலில் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வித்தரத்தில் முதலிடத்திலிருந்து தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர். இப்போது எல்லாத்தையும் முந்திக் கொண்டு பின்லாந்து போயிட்டு. ஆனால் எந்த காலத்திலும் மாறாது ஒரு சின்ன நாடு அதே 3வது தரத்திலே நிற்குது சிங்கப்பூர் என்றால் காரணம் என்ன? அங்கே நிர்வாகத்தில் ஊழல் லஞ்சம் இல்லை. அதனால் அங்கே கொள்ளை இல்லை, கற்பழிப்பில்லை, வேலையின்மைங்கிற சத்தம் இல்லை, மின்சார தடை இல்லை, போக்குவரத்து சீரில்லாத போக்குவரத்து இல்லை. சிறப்பான நாடாக இருக்கிறான். அவன் தான் சொன்னான், என் உடன் பிறந்தவனை நான் போட்டு காட்டிய என் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதில் போட்டு காட்டியதில்லை. காணொலி தட்டிப்பார் லீ குவான் யூ அப்படின்னு வரும், போட்டு பாருன்னு சொன்னா என்னுடைய கனவு நெக்ஸ்ட் எலெக்ஷன் அல்ல.